வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வானது ஒரு முக்கியமான அப்டேட். நம்ம எதிர்பார்த்த அப்டேட்டு கூட தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான தேர்வுகால அட்டவணை, அதாவது ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து அஃபீஷியலாக வந்த ஒரு அப்டேட் தான். நம்ம அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆனுவல் பிளானர் 2023 கிளிக் பண்ணி அப்படின்னா நமக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் அறிவிக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷன், அதுக்கான எக்ஸாம், அதுக்கான தேர்வு வந்து என்றைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதாவது 2022 இது வரைக்கும் நடக்காத தேர்வுக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பாகி தேர்வு நடக்காத தேர்வுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அதுக்கான தேர்வு தேதி எப்போ, அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டுக்கு ஒவ்வொருத்துக்கும் பார்த்திங்கன்னா ஸோ என்னென்ன போஸ்ட்டு, என்ன ரெக்யூர்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எந்த தேதி மேற்கொண்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான என்னென்ன போஸ்ட், என்ன ரெக்யூர்மெண்ட், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எந்த மந்த்து வரும், அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ, அதுக்கான தேர்வு மாதம் வந்து எப்போ நடைபெறும், அதுக்கான ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணு சொல்லிட்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த தேர்வுகால அட்டவணை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 இதுக்கான அறிவிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2023 குரூப் 4 வந்து வர இருக்குங்களா. இப்போ நிறையா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதுவாங்க. அது குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா 10ஆவதாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி மட்டும் சொல்லவே இல்லை. இதுக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா 2024 பிப்ரவரி மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 4 தேர்வுக்கு இன்னும் ரிசல்ட் வெளியிடலை. அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உள்ள குரூப் 4க்கு அறிவிப்பு நவம்பர் மாதம் வரும்னு சொல்லிட்டு ஆனுவல் பிளான் ரிலீஸ் பண்ணி. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இது மொத்தம் 828 காலிடங்கள் இருக்குது. இதுதான் ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கான தேர்வு மே மாதம். ஓகே, அனைத்துமே வேகன்சி கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ குரூப் 4 தான் வேகன்சி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட 11 அறிவிப்புக்கு மட்டும்தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இடையில தான் புதுசாக அறிவிப்பு வந்தால் அதுக்கு தனியாக அறிவிப்பாங்க. ஓகேங்களா, மேலும் இது போன்ற தகவலை தொடர்ந்து பெற நம்முடைய தமிழ் அடுப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.